மதுரை மேற்கு அப்படிங்கிறது 3 முறை செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவரை வீழ்த்தி அந்த இடத்துல வந்து நாம் தமிழ் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ, அதனால என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவர் ஒரு இன்னசென்ட் ரோல் எடுக்கிறார். அது ரொம்ப தப்பான விஷயம். வீடு வீடாக போய் குப்பையை வாங்கியிருந்தாங்கன்னா எங்கேயோ இருக்கிற குப்பையை எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல போடணுன்றது அவங்களுக்கு என்ன விதியா? காலையில் வீடு தூரம் போய் குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. 15,000 to 30,000 பேர் இருப்பாங்க ஒரு மாநகராட்சி வார்டு பகுதிகளில். அந்த வார்டில் மொத்தம் 3 லேபர் தான் இருக்காங்க. 3 மனிதனால் எத்தனை முறை குப்பையை வாங்கி டிஸ்போஸ் பண்ண முடியும்? மதுரை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துறதா எங்களுடைய கனவுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பிரதானமான பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. பொழுதுபோக்கை தாண்டி இங்கே வேலை வாய்ப்பே இல்லை. ஒரு 500 பேர் ஒரு ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு தொழிற்சாலை கிடையாது. உண்மை. மதுரையில் படிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குமே தெரியும், படிக்கிறது மட்டும் தான் மதுரையில் படிக்கிறோம், வேலை பார்க்குறதுக்கு எங்கேயோ போகிறோட்டு சம்பாதிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பையும் மதுரை உருவாக்கி கொடுக்காம விட்டுருச்சு. ஆனால் அது எல்லாமே வளர்ச்சி தானே. புதிதாக பாலங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் புதிதாக நீங்கள் கட்டின பாலம் வந்து எந்த இடத்துலேருந்து எங்கே கட்டுறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு காலவாசல் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் தேவையே இல்லை. தேவைப்படுற பாலம் தேனி பிரதான சாலையிலிருந்து ஆலப்பாளையம் போகிறதுக்கான அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பாலம் தேவை. ஆனால் இவங்க இங்கிட்டு காலவாசல் டு பலகானத்தம் போகிறதுக்கான பாலம் ஒன்று கட்டிட்டு அதில் மக்கள் யாருமே ஏறுறதே இல்லை. இவங்களே கீழே பேரிகார்ட் போட்டு மேலே போட்டு பழகிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 3 வருஷமா. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் விக்னேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கான தேதி அறிவித்து விட்டார்கள். எல்லா கட்சிகளுமே பரபரப்பாக வேலைகளை தொடங்கிட்டாங்க. நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டு வரீங்க. வேட்பாளர் தேர்வுன்ட்டு களம் எப்படி இருக்குது? மதுரை மேற்கு மக்கள் நாம் தமிழ்ச்சிக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? கட்சியின் மொத்த விழுக்காடு நம்ம 2016 எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா மேற்கு தொகுதி வந்து கட்சி மொத்த விழுக்காடு 2016 1.1 வாங்கினப்பயே மேற்கு தொகுதி 2.4 வாங்கியிருந்துச்சு. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கட்சி 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானப்போ வந்து மதுரை மேற்கு தொகுதி 10 விழுக்காடை தாண்டி வாங்கியிருக்கு. உங்கள் தொகுதி மொத்தத்திலே பெரிதாக. அதனால வந்து கட்சி கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக வந்து இந்த ஒரு 6 மாதங்கள் நாங்கள் கடுமையாக வேலை பார்த்து அண்ணன் சொன்ன கிளை பொறுப்பாளர் இந்த மாதிரியான பணிகள்லாம் போட்டு இப்போ களத்தில் திமுக அதிமுகவுக்கு சரி சமமான பலம் வாய்ந்த கட்சின்ற அளவுக்கு உருவாக்கி வச்சுட்டோம். அது மக்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம களத்தில் போகிறப்ப வந்து அவங்க நம்பிக்கையாக அந்த தடவை வார்த்தைகள் அதிகமாக வருது. அவங்க கை கொடுக்கறதும் அவங்க நம்மக்கிட்ட பதில் சொல்கிற விதமும் இருக்குல்ல. மற்ற இடத்துல வந்து அந்த அவங்க கை கொடுக்குறப்பே வந்து அவங்க வரணும் நீங்கள் இந்த தடவை அப்படின்ற அந்த அவங்க சொல்லாடல் வந்து நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அவங்க நம்மளை தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி உணர வைக்கிது களத்தில் இருக்கிற நமக்கு. இப்போ மதுரை மேற்கு அப்படிங்கிறது 25 ஆண்டுகாலமாக அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குது. 3 முறை செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரை வீழ்த்தி அந்த இடத்துல வந்து நாம் தமிழ் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன பெரிய கோலியாத்து கதையா? அப்படிலாம் இல்லை. செல்லூர் ராஜு ஐயா அதிமுகவுக்கு இந்த ஏன் வாக்கு செலுத்திக்கிட்டே வராங்கன்னா திமுகவின் அராஜகம் தான் இதுக்கான காரணமாக பார்க்க முடியும். நம்ம 2000 காலகட்டத்தில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து திமுகன்றது மதுரை திமுக இன்னொரு வரலாறாக இருந்துச்சு. அந்த திமுகவை வெறுத்ததின் விளைவு தான் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அந்த அடாவடி ஆடம்பர அரசியல் வேணாம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வாக்கு செலுத்துகிற பிரதிநிதிகளை வந்து நம்ம சந்திக்கவே முடியாத அளவுக்கான ஆட்களாக இருக்கிறப்போ வந்து சரி எளிமையாக இருக்கிறவங்களுக்கு வாக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தான் ஐயாவெல்லாம் தேர்வு பண்ணாங்க செல்லூர் ராஜு ஐயா. அவரோட ஆரம்பகட்ட அரசியல் வாழ்க்கையில் அவர் எளிமையிலேருந்து தான் அவரோட பணிகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பகட்டான ஆள்லாம் கிடையாது. ஈஸி டு ஆக்சஸ் ஆன ஆள் தான். அப்படியே அந்த எது அவருக்கு அவரோட ப்ளஸ்ஸையோ அதை அவர் விட்டுட்டார். களத்தில் இருந்து எளிமையாக அணுகக்கூடிய ஆளாக இருந்தவர் வந்து இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் போயிட்டார். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ, அதனால என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்றார். அவர் ஒரு இன்னசென்ட் ரோல் எடுக்கிறாரு. அது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம. அந்த மக்களுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்ல.
அதுக்கு வந்து ஒரு இன்னசென்ட் ரோலாக பண்ணுறாரு. இல்லை, இப்போ ஆளுங்கட்சியோட ஆதரவு இருந்தால் தானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுனாலும் செய்ய முடியும். அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அப்போ எல்லாமே பண்ண முடியுமா? இப்போ நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆகிற பற்றி என் மக்கள் பிரச்சனை சட்டசபையில் நான் பேசணும்ல. எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன், எத்தனை இடத்துல நான் போராடி பெற்று தந்திருக்கேன், எம்எல்ஏவா நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படின்னா மக்கள் எல்லா பேருமே வந்து யார் ஆளுங்கட்சியாக வருதோ, இந்த கருத்து திணிப்பு மாதிரி இவங்க தான் வரப்போகிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கமாக வாக்கு செலுத்துகிற சூழ்நிலை தான் உருவாகும். அப்படி பார்க்க முடியாது. ஜனநாயகம் என்பது வந்து எனக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் இந்த இடத்துல சரியாக நிற்பாங்க அப்படின்னு பகுப்பாய்வு செஞ்சு அவங்க வாக்கு செலுத்துகிறப்ப அந்த வாக்கு செலுத்துறதுனால தான் இந்த அதிகாரம் வழங்கப்படுது. இந்த அதிகாரத்தை வச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஆனால் மக்கள் ஒவ்வொரு முறையும் நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் மக்கள் பிரதிநிதிகளான இவங்க வந்து உடச்சிக்கிட்டே வராங்க. இல்லை, தொகுதியில் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய போய் தானே கடந்த 3 முறையாக அவர் வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. 5 முறை வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குது. தொகுதியோட வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிற முடியும்? செல்லூர் ராஜையா ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுவதற்கான முக்கிய காரணம் வந்து திமுக. திமுகவில் இருக்கிற வட்ட செயலாளர்கள், திமுக இருக்கிற பகுதி செயலாளர்கள், இவங்க மேலே உள்ள அலிகேஷன்ஸ்னால தான் ஒவ்வொரு முறையும் செல்லூர் ராஜு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதாவது நான் 4.5 வருஷம் கெட்டவனா இருக்கேன், 6 மாதம் நல்லவனா நடிக்கிறேன், அப்போ எனக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க ஏடிஎம்கே திரும்ப சூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. திமுகவில் ஒரு கேண்டிடேட் போடாங்க. திமுக இந்த தொகுதியவே மொத்தமாக மறந்துருச்சு. மேற்கு தொகுதி அதிமுகவின் கோட்டைன்ற ஒரு முகமாக தான் திமுக பார்த்து விட்டுருச்சு. அது விட்டதின் விளைவாக வந்து இன்னைக்கு சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவசரமாக மாவட்ட செயலாளரான இன்னொருத்தவரை மாற்றிட்டு சிட்டிங் மினிஸ்டரான அமைச்சர் மூர்த்தியை கொடுத்து அவர் கேரியரை தூக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க வீடாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இந்த தேர்தலுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்கள்ல, அந்த சூழ்நிலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றார் தொடர்ச்சியாக. இந்த விஷயத்தை வந்து திமுக இப்போ பண்ணுறாலும் மக்களுக்கு வேண்டியதை செய்யணும், அது இதுன்றதுக்கான மெனக்கெடுதல், தேர்தலுக்காக ஒரு ஸ்கேம் பண்ணாலும் அவங்க யாருக்கு வச்சு வேலை பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முகங்களுக்கு மக்கள் ஒரு மதிப்பீடு வச்சுருக்காங்கல்ல. இல்லை, இது எப்படி நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியும்? எல்லா கட்சிகளுமே தேர்தல் வந்தால் தானே களத்தில் ஆக்டிவ் ஆவாங்க. நாம் தமிழ் கட்சி உட்பட அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி தேர்தல் முடிஞ்சாலும் மக்கள் பிரச்சனைக்காக அடுத்த வாரமே இது கலெக்டரேட் குறைதீர்ப்பு கூட்டத்தில் போய் முதல்ல பெட்டிஷனை தூக்கிட்டு நாங்கள் தான் நிற்க போகிறோம். அதனால நாங்கள் களத்தில் நிற்கிறோம், இந்த மக்களை உண்மையாக நேசிக்கிறோம், மக்களோட நின்று மக்கள் அரசியல் செய்கிறோம். அதனால வந்து எங்கள் தேர்தல்ன்றது ஒரு களம் தான். இப்போ மதுரை மேற்கு அப்படிங்கிற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. மதுரையில் நகர்ப்புறமும் கிராமப்புறமும் இணைந்து இருக்கிற தொகுதியோட கட்டமைப்பு வளர்ச்சி எப்படி இருக்குது? என் தொகுதியை பொறுத்தளவு வந்து ஊராட்சி பகுதிகளும் இருக்குது, பேரூராட்சி பகுதிகளும் இருக்குது, மாநகராட்சி பகுதிகளும் இருக்குது. ஊராட்சி பகுதிகளில் இருக்கிறது வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை மானிட்டர் பண்ணி நிர்வாகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. எல்லாமே பேரளவில் இருக்குது, வெள்ளை கூட அடிக்காமல் இருக்குது. பறவை பேரூராட்சி பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்டும் இருக்கும், கொஞ்சம் குடியிருப்பு பகுதிகளும் இருக்கும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ளாட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வைலேஷன்ஸ் போட்டு அதிகமான ஃப்ளாட்ஸ் போட்டு நகரத்தோட பின்னி பிணைகிற பகுதிகள் மாதிரி ஆகிட்டே இருக்கு. விவசாயம் முழுது அழிக்கப்படுது. இது போக தண்ணியை வந்து போர் மாதிரி போட்டு 10 இன்ச் போர் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க, தண்ணி எடுத்து விற்கிறாங்க. இது ஒரு கார்பரேட்டாகவும் பண்ணுறாங்க, தனியார் முதலாளிகளும் பண்ணுறாங்க. தன்னோட அறியாமையினால் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல. போட்டு தண்ணியை விவசாய நிலங்களுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸை பூரா எடுத்து பண்ணுறாங்க. இது போக வைகை நதி தொகுதியில் இருக்குது. அந்த நதியில் 2 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாக்கடை, பக்கத்தில் இருக்க ஏரியாவோட சாக்கடைகள், நிறுவனத்தின் சாக்கடை கழிவுகள் எல்லாம் நேரடியாக கலக்கப்படுது, இன்ன வரைக்கும் ஓடுது. இதுக்கு சம்மந்தமாக நாம் தமிழர் கட்சி ஏற்பட்ட பெட்டிஷன்ஸ் கொடுத்து அதை ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் ஃபைன் போட வச்சோம். இது போக ஆற்று கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்டை எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு மக்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்களை பூரா அப்புறப்படுத்திடுறாங்க. ஆனால் தனிப்பெரும் முதலாளிகளோட இடங்களை மட்டும் விட்டுட்டு அவங்களுக்கு இவங்களே வழி விட்டுட்டு ரோடு போடுற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க. அதை நாம் தமிழர் கட்சி வலுவாக எதிர்த்து. இல்லை, இதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது? இப்போ வைகை நதி கழிவு போடுறதோ இப்போ நடக்கிறது கிடையாது. அது கடந்த ஒரு 20 ஆண்டு காலுக்கும் மேலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை உடனே சரி செய்ய முடியும் நம்புறீங்களா? என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? நமக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸே என்னென்னா, நம்ம அரசு அதிகாரிகளையும் வேலை வாங்கணும், பொதுமக்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் நான் பேரலராக பண்ணணும். அரசு அதிகாரியோட டியூட்டிஸ் என்னன்றதை அவங்க ஃபுல்லாக பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டரேஷன் பண்ணணும். அசிய சிட்டிசனாக உன்னோட கடமைகள் என்ன அப்படின்றதுக்கு. இப்போ குப்பையை போய் ஆற்றுல போட்டுறாங்க அப்படின்னா குப்பையை வாங்குறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கல. நம்ம வீடு வீடாக போய் குப்பையை வாங்கியிருந்தாங்கன்னா
எங்கேயோ இருக்கிற குப்பையை எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல போடணுன்றது அவங்களுக்கு என்ன விதியா? இல்லை, ஆனால் எல்லா மாநகராட்சியும் நகராட்சிகளும் இப்போ அந்த திட்டத்தை வந்து கொண்டு போகிறாங்க. தூய்மை நகரங்களை உருவாக்குறதுக்கான பல திட்டங்களை அரசு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில் வீடு தூரம் போய் குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. ஒரு மாநகராட்சி வார்டு இப்போ என் பகுதிக்குள்ளே சராசரியாக 30,000 பேர்லேருந்து 15,000 30,000 பேர் இருப்பாங்க ஒரு மாநகராட்சி வார்டு பகுதிகளில். அந்த வார்டில் மொத்தம் 3 லேபர் தான் இருக்காங்க. ஒரு வண்டி ஓட்டுறவர், 2 பேர் அல்றவங்க. 15,000. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனித ஆற்றல் இயல்பாகவே பேசுவோமே, ஒரு 3 மனிதனால் எத்தனை முறை குப்பையை வாங்கி டிஸ்போஸ் பண்ண முடியும்? வாய்ப்பு தினம் தினம் குப்பை செய்கிறது. நீங்கள் 8 மணிக்கு வாங்க ஆரம்பித்தா மறுநாள் 8 மணிக்கு வாங்கினா கூட இவ்வளோ குப்பையில் ரிமூவ் பண்ண முடியாது. இன்னொன்று, இவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் பேசிஸ் லேபராக இருக்காங்க, அரசாங்க லேபராகவும் இல்லை. சமீபத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஒப்பந்த ஊழியராக இருக்கிறதுனால அவங்களுக்கும் உடல் உழைப்புன்னு இருக்குல்ல. இந்த நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 15 பேர் போடுவோம், ஒரு 3 வெஹிக்கிள் ஆக்குவோம், செக்கிங் இன்ஸ்பெக்டர் போடுவோம். அதாவது இங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, அந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ண மாட்டேங்காங்க. அதில் தான் பிரச்சனை. இங்கே எல்லாத்துக்குமே நிர்வாகத்து ரீதியாக ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த அமைப்பாகவே இருக்குது, சும்மா பேரளவில். அவங்கள பூரா ஒழுங்காக வேலை வாங்கினாவே இந்த சிஸ்டம் வந்து மாற்றலாம். இப்போ மதுரை நகரம் அப்படிங்கிறது இப்போ அதிகமான வணிக நிறுவனங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. மதுரையை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. முல்லை பெரியாறு டேம் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை பெரியதாக இஷ்யூ ஆனிச்சு. அப்புறம் மதுரைக்குள்ளே பல இடங்களில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. செய்திகளில் வந்து அதிகமாகவே இதெல்லாம் சரி செய்யணும். அப்படிங்கும்போது நீங்கள் மக்களோடும் சேர்ந்து அதிகாரிகளோடு சேர்ந்து பயணிப்போன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா ஆளுங்கட்சி வேறு கட்சியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி வேறு இருந்தாலும் நான் எம்எல்ஏவாக வந்து மக்கள் பிரதிநிதி தானே. நான் எங்கேனாலும் போகலாம். ஒரு பிரச்சனை நான் ஒரு ஆய்வு பண்ணலாம். ஏன்னா தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நான் ஆய்வு பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் எழுப்பலாம். இந்த மாதிரி எங்கள் இதில் பிரச்சனை இருக்குது, கவன ஈர்ப்பு தீர்மானம் போடலாம். அதாவது எம்எல்ஏவாக நான் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் தாண்டி பண்ணலாம். அதிகார வரம்பு எனக்கு சட்டத்தில் இடம் கொடுத்துருக்காங்க மக்கள் பிரதிநிதியாக. அதை நான் பயன்படுத்தினேன்னான்றது தானே கேள்வி. இங்கே இவங்க பயன்படுத்தலைன்றது தான் இங்கே நடந்த பிழையே. நம்ம வந்து அதை முழுதாக என்ன நம்ம எம்எல்ஏவாக நம்ம என்ன செய்ய முடியுமோ, தொகுதி நிதி, மேம்பாட்டு நிதி, இது போக மத்திய நிதி, மாநில நிதி, திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகள் முதையா போகுதா ஆய்வு செய்கிறது. காவல் நிலையம் முதற்கூட நான் உள்ளே போய் ஆய்வு செய்தேன். நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் ஸ்டேஷன் வந்தீங்க, எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க போனாங்கன்றதை கேட்கலாம். ஒரு தேட்டரில் போய் நான் ஃபயர் சேஃப்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு கேட்கலாம். ஒரு இபி ஆஃபீஸில் போய் நைட் அண்ட் டியூட்டி யார் யார் பார்க்கலாம், ரிஜிஸ்டர் எடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம். நீங்கள் ஆர்டிஐயில் கேட்குற ஒவ்வொரு தகவல்களையும் நான் நேரடியாக போய் கோப்புகளை ஆய்வு பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய பதவி. என்னைக்காவது போயிருக்காங்களா இவங்க இந்த மக்கள் பிரதிநிதிகள்? இன்றைக்கி போகிறாங்க டிஃபன் பாக்ஸை தூக்கிக்கிட்டு, கேரியரை தூக்கிட்டு வீடு வீடாக அலுவலகத்துக்கு போகிறீங்களா? எல்லாம் அரசு தானே, அரசோட பிரதிநிதிகள் தானே நீங்கள். ஏன் அரசாங்க கட்டடத்துக்கே போகல? அப்போ பிழை யாரோடது? பிழை வந்து இவங்களோடது தான். ஆனால் இவங்களை மட்டும் நம்ம குறை சொல்லி பண்ண முடியாது. இந்த அதிகாரத்துக்கு இவங்க ஒரே நாளில் வரல. இவங்க என்ன இது போர் செஞ்சு இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களா? இல்லை, மக்கள் தானே வாக்கு செலுத்து இந்த அதிகாரத்தை கொடுக்குறோம். இவங்களோட டார்கெட்டே வந்து மக்களை அறியாமலே வச்சுக்கணும். இவனை எதையுமே சிந்திக்க விடக்கூடாது. ஒன்று இவனை வேலை பார்க்கணும், அதுலேருந்து இவை வறுமை நிலையே வச்சுக்கணும். இல்லைன்னா மது போதைக்கு அடிமையாகி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போயிட்டு இந்த அரசியல்னாவே இப்படித்தாம்பான்னு ஒதுங்கி வாக்கு செலுத்த கூட வராத ஒரு சமுதாயமும் ஒரு கூட்டம். பிரச்சனையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி அதை சரி செய்வீங்க? இப்போ இந்த கஞ்சா புழக்கமா இருக்கட்டும், இல்லை இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆளுங்கட்சி கூட அங்கே போட்டியிட விரும்பலை அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்லாம் வருது. அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சரி செய்வீங்க? நம்ம மக்கள் அந்த அதிகாரத்தை நம்மக்கிட்ட கொடுக்குற பட்சத்தில் வந்து நம்ம இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு செயலாற்ற அதிகாரின்னு இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு இருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். தனிநபராக என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொன்றுக்குமான அதிகாரமும் வரைமுறை செய்யப்பட்டு ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க. அதிகாரின்ற பேர் உள்ள அலுவலர்ன்ற நேமில் அவங்க முறையாக வேலை செய்கிறது கிடையாது. அவங்கள முறையாக வேலை பார்க்க வச்சுட்டாவே இதெல்லாம் குறைஞ்சிரும். நான் உறுதிட்டு சொல்கிறேன், நான் எம்எல்ஏ ஆகிற பட்சத்தில் என் பகுதியில் இருக்கிற மொத்த அதிகாரியுமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிடலான்னு தான் பார்ப்பாங்க. என்னடா இவ்வளோ வேலை சொல்கிறாங்க, இதே வேலையை வேறு ஊரில் கூட போய் நிம்மதியாக பார்த்துக்கலாம்ல, இந்த ஊரில் இருக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா நான் பரிந்துரை செய்யலாம். இந்த மாதிரி ஆய்வு கூட்டம் நடத்தினேன், இவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது நான் பதிவு பண்ணலாம். அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம். இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்கவுங்க அவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதா பார்ப்பாங்க.
அரசு அதிகாரிகள் எப்பயுமே தவறு செய்வாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அவங்க வேலையை காலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள்ல வரப்போ செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த வேலையில் இருக்கிற போய் தான் நம்ம லஞ்சம் வாங்குகிறோம். அந்த வேலையில் இருக்கிறப்ப தான், அதனால தான் இவ்வளோ மரியாதை, இவ்வளோ பகட்டான வாழ்க்கை. அதனால அந்த வேலையை இழந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதிகாரிகளை நம்ம கையாண்டாவே இந்த பிரச்சனையை கையாளணும். ஆமாம், அதிகாரிகளின் பிழை தானே. அதிகாரிகள் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏக்கு பிஏ மாதிரி செயல்பட்டு கொண்டு இருந்தா, மக்கள் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க, அந்த மனுக்கள் எதுக்குமே பதில் வர மாட்டுக்கு. விஓவுக்கு ஒரு கட்சிக்காரர் ஃபோன் பண்ணி இதை நிப்பாட்டி வைப்பா, இது பாருப்பா வைப்பானா உடனே வேலை நடக்குதுன்னா, அந்த கரை வேட்டிக்கு என்ன அவ்வளோ பவர் இருக்கா? எல்லா பேத்துக்கும் இங்கே ஒரு வாக்கு தானே. 10 பட்டம் படித்தவனுக்கும் இங்கே ஒரு வாக்கு தான், பாமர மக்களுக்கும் ஒரு வாக்கு தான். சாதிகளில் கூட ஏற்றத்தாழ்வு இன்னும் வச்சுருக்காங்க, அதுக்கான இடஒதுக்கீடையும் அரசு வழங்கியிருக்கு. ஆனால் வாக்கு மட்டும்தான் இங்கே அனைவருக்கும் சமமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு வாக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வாக்கின் வலிமை தெரியாதது தான் இங்கே நடக்கிறதுக்கான பிரச்சனையே மையப்புள்ளியாக நான் பார்க்குறேன். இப்போ மதுரை அப்படிங்கிறது கோவில் நகரமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து மதுரை வந்து தூய்மையற்ற நகரமாக இருக்குது. அசுத்தமான பட்டியலில் மதுரையும் ஒரு பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க சமீபத்தில். அப்படி இருக்கும்போது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மதுரை வந்து இப்படி ஒரு தூய்மையற்ற ஒரு நகரமாக, குப்பைகளின் நகரமாக மாறினதுக்கு? மதுரை வந்து கோவில் நகரம், பண்பாட்டு மிக்க நகரம், இந்த மாதிரியான பேர் எடுத்த மதுரை வந்து இன்னைக்கு குப்பை நகரம்னு பேர் எடுத்துருக்கிறது வந்து, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறப்ப ஒரு மதுரைக்காரனா ஊர் பெருமை பேசிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேம்லெஸ்ஸாக தான் இருக்குது. தூய்மையற்ற முதன்மையாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, மாநகராட்சி சார்பாக வந்து மாநகராட்சியே ஃபங்க்ஷன் ஆகலை. கடந்த 5 ஆண்டுகளாக ஃபங்க்ஷன் ஆகலை. அவங்க அந்த ஊழல் இதில் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதுலேயே மூழ்கிட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி குப்பை, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் பிளேஸ் மதுரைன்றது. மதுரையில் இருக்கிற மக்கள் எவ்வளோ போகிறாங்களோ அதே அளவுக்கு வட மாநிலத்துலேருந்து வராங்க, வட மாநிலத்துலேருந்து எவ்வளோ வராங்களோ அதே அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து வராங்க. இப்படி ஒரு டூரிசம் பிளேஸை சுற்றி ஏற்படுற கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது உண்மை, யதார்த்தம். இப்போ நீங்கள் போனாலும் குப்பை தான் இருக்குது. ஆற்று ஓரத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்குது, தெரு ஓரங்களில் குப்பைகள் இருக்குது. இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆள் பற்றாக்குறை தான் இங்கே பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ மொத்தமே மதுரையில் இந்த மாதிரியான குப்பை வெளியேற்றத்துக்காக தூய்மை பணியாளர்கள் ஒரு 3000 பேர் இருக்காங்களா? 10,000 பேர்த்த ரெக்யர்மெண்ட் பண்ணு, 10,000 பேர் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க. ஒரு சிம்பிளான விஷயம் தானே. பட்ஜெட் இல்லை அப்படின்றாங்க. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் தேவையில்லாத ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே வளர்ச்சி தானே. புதிதாக பாலங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் புதிதாக நீங்கள் கட்டின பாலம் வந்து எந்த இடத்துலேருந்து எங்கே கட்டுறீங்கன்னு இருக்குல்ல, ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து பயன்படக்கூடிய பாலங்களை இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னா நீங்கள் எங்கே கட்டணுமோ அந்தக்கான இடத்த நீங்கள் கட்டவே இல்லை. இது மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு பாலங்கள் வரப்போ என் தொகுதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலவாசலில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் தேவையே இல்லை. தேவைப்படுற பாலம் தேனி பிரதான சாலையிலேருந்து ஆரப்பாளையம் போகிறதுக்கான பாலத்துமாக தான் தேனி, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பாலம் தேவை. ஆனால் இவங்க இங்கிட்டு காலவாசல் டு பலகானத்தம் போகிறதுக்கான பாலம் ஒன்று கட்டிட்டு அதில் மக்கள் யாருமே ஏறுறதே இல்லை. இவங்களே கீழே பேரிகார்ட்ஸ் போட்டு மேலே போண்டு பழக்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 3 வருஷமா. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. இது பணத்தை வீணடிக்கிற விஷயம் தானே. பறவைக்கும் தோரிமான் பகுதிகளை இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டியிருக்கீங்க. ஆனால் அங்கிட்டிருந்து அங்கே போகிறதுக்கு ரோடை இன்னும் எடுக்கவே இல்லை. 60 அடி ரோடு ஒரு லாரியே போனாலும் திரும்பி உள்ளே போகிறது 20 அடி சந்துக்குள்ளே போகும், தெருக்குள்ளே. அப்போ நீங்கள் முறையாக எதையுமே செய்யலை. இல்லை, உங்களுக்கு திட்டமும் இல்லை, கோட்பாடும் கிடையாது. உங்களுக்கு கொள்ளையடிக்கணும், கரப்ஷன் பண்ணணும், கமிஷன் அடிக்கணும், அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்கீம் பண்ணணும். வெல்ஃபேரை பற்றி இவங்க சிந்திக்கிறதே இல்லை, பப்ளிக்கோட வெல்ஃபேரை பற்றியே. அதாவது மாநகராட்சிலாம் வந்து அயோக்கியத்தனம். டேக்ஸ் அவ்வளோ வாங்குறாங்க. பாதாள சக்கரைக்கு வாங்குறீங்க, நல்ல தண்ணிக்கு வாங்குறீங்க, வீட்டு வரின்னு வாங்குறீங்க, பொட்டல் வரின்னு வாங்குறீங்க, குப்பை வரின்னு வாங்குறீங்க. இவ்வளோ இதுவும் வாங்கிட்டு வாங்கினதை மக்களுக்கு முறையாக செலவழிக்கணும்ல. இது போக கடன் வேற வாங்குறீங்க, உலக வங்கி அங்கங்கன்ட்டு கடனை வாங்குறீங்க. அந்த ஸ்கீம்ஸை என்னென்ன பண்ணீங்க? சரி, எங்களையா விடுங்க. தூய்மை பணியாளருக்கான க்ளவுஸு, அவங்களுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்களா? அந்த வண்டி இருக்கா? அந்த வண்டி ஒழுங்காக ஓடுதா? எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிடுறது. அதாவது சும்மா பெற்று விட்டுட்டு போயிடுறதுன்னு வாங்கல. பொறுப்பற்ற தரமாக அப்பா இருப்பாங்கல்ல, சும்மா பிள்ளைய மட்டும் பெற்றுட்டு ரோட்டில் விட்டுருவான்டான்ட்டு, அதைத்தான் இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லா ஸ்கீமையும் பேரை வச்சு விட்டு ஆரம்பிச்சு விட்டு
விட்டுட்டு போயிடுது. ஆனால் மதுரை சுற்றி இருக்கிற பல இடங்களில் வந்து சுற்றுலாத்துறை வந்து மேம்படுத்தியிருக்கோம். தொல்லியல் சின்னங்கள் வந்து நிறையா உருவாக்கப்பட்டிருக்கு. கீழடியில் வந்து புதிதாக அருங்காட்சியகம் கட்டியிருக்காங்க. மதுரை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துறதா எங்களுடைய கனவுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றுலா எப்படி மேம்பட்டுருக்கா மதுரையில்? சுற்றுலா மேம்பாடுன்றது பார்த்தீங்கன்னா மக்கள் வராங்கன்னா கோவில் இதுக்காக மக்கள் வராங்களே தவிர வந்து பிரதானமான பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. இதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொழுதுபோக்கை தாண்டி இங்கே வேலை வாய்ப்பே இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி, சென்னை மாதிரி மதுரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 500 பேர் ஒரு ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு தொழிற்சாலை கிடையாது. உண்மை, இது யதார்த்தம். ஆனால் பல கல்லூரிகள் இருக்குது, பல இளைஞர்கள் மதுரையில் படிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குமே தெரியும் தான் இங்கே வேலை பார்க்க மாட்டோம், படிக்கிறது மட்டும்தான் மதுரையில் படிக்கிறோம், வேலை பார்க்குறதுக்கு எங்கேயோ போகிறோன்ட்டு. சக வயதுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஐடி ஃபீல்டு எங்கெங்கேயோ வேலை பார்க்குறாங்க. ஆனால் யாருமே மதுரையில் இல்லை. மதுரையில் இருந்தால் 2 டிகிரி முடித்தா அதிகபட்சமாக வேலை கிடைக்கிறது பஜாஜில் கலெக்ஷன் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லைன்னா பேங்க்கில் லோன் ஏஜென்ட்டாக இருக்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்பே. கடன் வாங்குறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருச்சு. சம்பாதிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பையும் மதுரை உருவாக்கி கொடுக்காம விட்டுருச்சு. அதாவது இந்த பிழை வந்து இவங்களோட பிழை, ஆளுங்கட்சியினரின் பிழை தான் வந்து இது. அதனால இவங்களுக்கு வந்து மக்கள் வந்து பணம் சர்க்குலேட் ஆகலை. உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது மதுரை சுற்றி வேலைவாய்ப்புகள் உருவாக்குறது, நிலமும் வளம் சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குங்கிறது தான் நாம் தமிழ்ச்சியோட கோட்பாடு. அப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து மைக்ரேஷன் அவாய்ட் ஆகணும். மைக்ரேஷன்றது படிக்கிறதுக்காக இப்போ மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க மாதிரி இப்போ வேலை வாய்ப்புக்காக மைக்ரேட் ஆகிறாங்க. இவங்களை பூரா இவங்க பிளேஸ்லேயே உட்கார வைக்கணும். அந்த உட்கார வைக்கிறப்ப தான் இந்த மண், இந்த நேச்சரு இது கூட அவங்க ஒன்றி போவாங்க. இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் விழுந்துடும். அவங்க வாழ்வியலே இங்கே மாறுறப்ப எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டா இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வராது. மக்கள் எல்லாட்டும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்? அதான் நாளைக்கு ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, நாளைக்கு ஒரு பொருளாதார நிலை மேம்பாடு அடையும். அதாவது அது நம்ம வாழ்கிற பகுதியில் எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதானே அதுக்கான கிராசரிஸாகவும் சரி எல்லாமே நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேபிட்டலாக ரெவன்யூவாக கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இளைஞர். வீட்டில் இருக்கிறது எல்லாருமே முதியோர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் காலம் சென்றுட்டாங்கன்னா மதுரைக்கான பாண்டிங்கே கட் ஆயிரும். அதனால வந்து இந்த மைக்ரேஷனை தவிர்த்துட்டாவே ஓரளவு இங்கே இருந்துருவாங்க. இப்போ நம்ம ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு பிரிக்கணும். ஸ்கில்டு லேபர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஐடி கம்பெனி, ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி, அது மாதிரியே சர்வீஸ் செக்டார், ப்ரொடக்ஷன் செக்டாரில் இருக்கிறவங்கள திரும்ப அவங்க மைக்ரேஷன் வெளியே போகாமல் அவங்க மதுரையிலேயே அவங்களுக்கான பணி நியமங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். 2வது அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. அப்பா வயதுடையவங்க, படிக்காதவங்க, இவங்களுக்காக ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. இதை கவர்மெண்ட் பண்ணலை. தனியார் வந்து பீரோ பட்டறை, மரக்கட்டில் செய்கிற பட்டறைகள், அப்பள கம்பெனிகள், இந்த மாதிரியான சில்வர் பட்டறைகள் எல்லாம் தொகுதி முழுக்க இருக்குது. இதை நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. குடிசை தொழில்கள் இருக்குது. இது ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் எதுவுமே ஃபங்க்ஷன் கொடுக்கறதில்ல. ஒரு சப்சிடி கொடுக்கறதில்ல, ஒரு கரண்ட் இலவசம் கொடுக்கறதில்ல, மானியம் கொடுக்கறதில்ல, கடன் மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அன்செக்யூர்டு லோன் கொடுக்கறதில்ல. அவங்க எங்கேயும் ஓடி போகிறதில்ல. 20 வருஷம் 25 வருஷம் தொழில் நடக்கிறவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா அன்செக்யூர்ட் லோன் கொடுத்து குறைந்த வட்டி போட்டால் அவங்க ஒரு மேம்பாடு அடைச்சிக்கிடுவாங்கல்ல. அந்த மாதிரியான வாய்ப்புகள் பண்ணி கொடுக்கறது இல்லை. அமைப்புச்சாரா தொழிலாளர்களையும் ஒரு அமைப்புக்குள்ள திரட்டி அரசும் அமைப்புச்சாரா தொழிலாளரும் இணைந்து அவங்களுக்கான உதவிகளை வெல்ஃபேர்ஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதே போல் இங்கே இருக்கிற நிர்வாக ரீதியாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அதுக்கான அதிகாரிகளை வச்சு உரிய முறையில் வேலை பார்த்து வச்சுட்டாவே ஓவரால் தொகுதி வந்து ஷார்ட் அவுட் ஆயிரும். மதுரை மேற்கு தொகுதி மக்கள் நாம் தமிழ்ச்சியில் போட்டியிடுற விக்னேஷ்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னா ஏன் செலுத்தணும்? இப்போ இவங்க வாக்கு செலுத்துறதுக்கு மக்கள் சொல்கிற காரணம் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், இல்லைன்னா நான் நெட்டலைக்கே போட்டு பழகிட்டேன், உதயசூரியனுக்கே போட்டு பழகிட்டேன் அப்படின்ற டேம்ஸை தான் யோசிக்கிறாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தை இன்னும் வரல. ஆனால் ஒரு இளைஞர் கூட்டம், இளம் கூட்டம்கிட்ட வருது. பெற்றோர் வயதுடைய உங்கள்கிட்ட தான் நம்ம அதிகமாக பேச வேண்டிய காலகட்டம் இருக்குது. 10 தடவை கெட்டுனா கிழிஞ்சு போடுற சேலை, ஒரு வருஷம்தான் செருப்பு உழைக்கும், எந்த கடையில் நல்ல கறி கிடைக்குதுன்னு தேடி தேடி இப்போ வாங்குறோம். ஒரு தேடல் எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இருக்குது, எது சரியானது அப்படின்ட்டு. ஒரு அப்பா படிக்காதவராக இருப்பார், மகன் வந்து இந்த காலேஜில் நான் சேரணும்னு சொல்கிறாரு.
அந்த காலேஜ் மகன் சொல்லிட்டான் அப்படின்றதுனால விட்டுற மாட்டார், 10 பேர்கிட்ட போய் விசாரிப்பார் அந்த காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நாம் தமிழர் சரியா, அங்கே நிற்கிற விக்னேஷ்குமார் சரியா, திமுக சரியா, அதில் நிற்கிற வேட்பாளர் யார், அதிமுக சரியா, அதிமுகவை நிற்பது யார் அப்படின்ற ஒரு பகுப்பாய்வு செய்யணும். ரொம்ப நாள் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு மனசை அமைதிப்படுத்திட்டு இவங்க எல்லா பேரையும் வச்சுட்டு பார்க்குறப்ப நிச்சயமாக நீங்கள் நாம் தமிழுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்கன்றதை நான் உறுதிட்டு சொல்கிறேன். சிந்திச்சு வாக்கு செலுத்துனாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழுக்கு செலுத்துவாங்கன்றதை என்னோட நம்பிக்கை. உங்களுடைய பயணமும் உங்களுடைய கனவும் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.